ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கொத்தவரங்காய் கூட்டு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று. இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இதை விட சின்னதாக கட் பண்ணுறதா இருந்தாலுமே கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் எடுத்து வச்சு அதோட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நான் வேக வச்சுட்டேன். இது சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ வெந்துருச்சு. இதை தனியாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நரம்பு தளர்ச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா இது ரெகுலராக கொடுத்தீங்கன்னா நல்ல க்யூர் ஆகும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பும் ஒரு 3 காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுட்டேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட கருவேப்பிலையும் போட்டு நான் ஒன்றா நல்லா வதக்கிட்டேன். இது ஓரளவு நல்லா வதங்கட்டும். ஏன்னா கூட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக விட மாட்டோம். அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயை இதில் ஒன்றா போட்டு 4 பக்கமே நல்லா கிளறிடுங்க. நம்ம தாளித்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நான் ஒரு பவுல் அளவு சிறுபருப்பு நல்லா கொலைய வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஒன்றா போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. 4 பக்கமும் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நீங்கள் தேங்காய் திருவி நான் ஒரு அளவு அதே பவுல் அளவு நான் தேங்காயும் திருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஒன்றா போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க. தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். தேங்காய் போடுற மாதிரி இருந்துச்சுனாவே நம்ம இறக்குற ஸ்டேஜில் தான் போடணும். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த கொத்தவரங்காய் கூட்டுங்கிறது நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.